ஹாப்பி டே. +2 பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுல போய்ட்ரி பார்ட்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். போய்ட்ரியில் அப்ரிஷியேஷன் கொஷின் எப்போவுமே 8 மார்க்குக்கு கேட்பாங்க. இதில் நீங்கள் இம்பார்ட்டண்டான இதெல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதிலேருந்து அதிகமாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் இதை கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். எல்லாருக்குமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஒரு லைனில் லைக் வந்தால் சிமிலி தெரியும். அதே இது லைக் வராமல் கம்பேரிசனாக இருக்கும்போது அது மெட்டாஃபர்னு தெரியும். இது இல்லாமல் ஒரு சில புதிய சென்டென்ஸு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போயம் அவர் கேஷ்யூநட் ட்ரீயில் லைக் எ ஹியூஜ் பைத்தான் ஒரு அனிமல் பற்றி சொல்கிறனால Zoomorphism. அப் டு இட்ஸ் வெரி சமிட் உயரமாக இருக்குது அப்படின்னு உள்ளதை மிகைப்படுத்தி சொல்லுது. மரம் வானத்தை தொடுவது போல சமிட். ஹைப்பர்போல். இட் இஸ் த ட்ரீஸ் லெமண்ட். ட்ரீ புலம்புது. மனிதர்கள் தான் புலம்புவாங்க, ஆனால் ட்ரீ புலம்புது அப்படி சொல்கிறதுனால இது பர்சானிஃபிகேஷன். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், ஆனாலும் ஒரு சில தெரியாததை ஜஸ்ட்டு ஞாபகப்படுத்திக்கிறேன். இதில் ஒரு லைன், the water-lilies spring like snow enmassed. இதில் லைக் வரனால சிமிலி. enmassed அப்படின்னா பரவி இருக்குது. ஸோ வாட்டர் enmassed என்னது பரவி இருக்குது அப்படி கேட்டால் வாட்டர் லில்லிஸ். பனி போல் வெள்ளையாக நிறைய பூத்துருக்கு. என்னது வாட்டர் லில்லிஸ். அப்போ அதுக்கு ஆன்சர் வாட்டர் லில்லிஸ். அப்புறம் இந்த போயத்தில் செகண்ட் பேராகிராஃபில் 10th line, by that whole tree so beautiful and vast. இப்போ இங்கே whole tree அப்படின்னு கொடுத்துருக்கு. கொஷின் which tree is mentioned here அப்படின்னு கேட்டால் நம்ம ஆன்சர் கேஷ்யூநட் ட்ரீ தான். ஹோர் ஒரு ட்ரீ பேர் கிடையாது. ஹோர் அப்படின்னா ஃப்ராஸ்ட். அது உரைப்பனி போல் அதில் படர்ந்து இருக்குது. ஸோ இதில் வித்தியாசமாக நம்ம படிக்க கவனம் இல்லாமல் விட்டுருக்கலாம். ஸோ இந்த லைன் கேட்கும்போது நம்ம எழுதிக்கணும். அடுத்து ரைம் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இதில் ஒரு சில கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. அதாவது நம்மளுக்கு தெரியும் ஆனால் தெரியாது அது மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் 5, 6, 7, 8 இந்த 4 லைன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எண்டு முடிகிறது gallantly hung among bee. இப்போ gallantly bee ஈல தான் முடியுது. gallantly bee. அப்போது இதுவும் என்னது ஏஏ. இதோடைய இந்த 4 லைன்ஸ் கூடிய ரைம் ஸ்கீம் ABBA. ரைமிங் வேர்ட்ஸ் gallantly bee. ஒரு சிலர் அங்கே ஒய் இருக்குது இங்கே ஈ இருக்குது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டோம், இது ரைமிங் வேர்ட் இல்லை அப்படி தான் நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் இது மாதிரி வரும்போது கவனமாக இருக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு போயத்தில் இது மாதிரி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டிங்க அப்படி சொன்னால் கண்டிப்பாக இதிலேருந்து 2 கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ERC வரும், ரெஃபரன்ஸ் டு த கான்டெஸ்ட். ஈஸி நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு போயத்தில் தான் baboon, கோகிலாஸ், பீச், சாங், மியூசிக் இது மாதிரி வித்தியாசமான வேர்டு வருது. எந்த ட்ரீ இதுலேருந்து கேட்டாலும் அது நம்ம என்ன ஆன்சர் பண்ணுறோம், கேஷ்யூநட் ட்ரீ. பட் ஒன்று டெத்லெஸ் ட்ரீ அப்படின்னு இருக்குது. இதே ஃபஸ்ட்டு போயத்தில் டெத்லெஸ் ட்ரீ அப்படின்னு இருக்குது. ஸோ விச் ட்ரீ இஸ் த டெத்லெஸ் ட்ரீ. அதில் யூ ட்ரீ கொடுத்துருக்கு. யூ ட்ரீ இன் பார்டேல். ஸோ கண்டிப்பாக இப்போ சொல்லி கொடுத்துருக்க இந்த வேர்ட்ஸ்குள்ளேருந்து தான் நிச்சயமாக உங்களுக்கு வரும் எக்ஸாமுக்கு. இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோஸை பாருங்கள். நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Have a good day.